எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் தட்டு தோசையோட ரெசிபி தான் செய்ய போகிறது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இங்கே தட்டு கடையில் பெட்டி கடையில் கிடைக்கிற ஒரு தோசை தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கு. 2 கப்புன்னு அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும். 4 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா 2-3 டைம் கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை இதை அரைச்செடுக்கணும். எந்த டைப் பச்சரிசி வேணாலும் நீங்கள் இந்த தோசை செய்கிறதுக்காக எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி இருக்குல்ல, ஜீரகசாலா ரைஸ், அது வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசியாக இருந்தால் மட்டும் போதும். 1 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் ஊற்றியிருக்கு. இப்போ இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். 240 ml கப்புக்கு தான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கு. பாருங்கள், இதோட கட்டி பாருங்கள், இது நல்லா கட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். மறுபடியும் நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் கலக்கிட்டு தான் ஊற்றுறேன். மொத்தமாக இப்போ நான் இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸாக தான் வேணும். அதனால மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி நான் இதில் ஊற்றுறேன். 4 கப்பு பச்சை அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் இது இப்போ கலக்கி எடுத்துருக்கு. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே உப்பும் போட்டுருக்கு. உப்போட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக நிற்கணும். நம்ம தோசைக்கெல்லாம் சேர்க்கறதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாவு தொட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு தெரியற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த தோசை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்குது. உடனே நம்ம தோசை செய்யலாம். இது ஒன்றும் ஃபெர்மெண்டேஷனுக்காக புளிக்கிறதுக்காக ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. உடனே தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ அயன் தவையில் தான் செய்யறது. இதே மாதிரி அயன் தவை உங்கள்கிட்ட இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க. அதில் தான் இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை இருந்தால் மட்டும் நான்ஸ்டிக் தவையா, இல்லை நீங்கள் எந்த தவை தான் தோசை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் தடவி விட்டுருக்கு. தேங்காய் எண்ணெயே வேணுண்டில்லை, உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னு நல்லெண்ணெயிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். தவை நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் மாவு ஊற்றணும். மாவு ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மேலே அந்த பச்சையாக இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 to 20 செகண்ட் போதும். அதுக்குள்ளே மேலே வந்து வெந்துடும். ஆனால் உடனே எடுக்கக்கூடாது. இது வந்து சீக்கிரம் வராது. அதனால கொஞ்சம் நேரம் விட்டுக்கோங்க. திறந்தே வச்சுக்கோங்க, மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கீழே வந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி தோணும். ஓரம் வந்து விட்டு வந்துடும். அந்த டைமில் நம்ம இந்த தோசை ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் காமிக்கிறேன். தோசை தவை நல்லா சூடாகணும். நல்லா சூடான தோசை தவைக்குள்ளே ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாகவே ரொம்ப நைஸாக இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மாவு வேகிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 20 செகண்டுக்குள்ளே மேலே இருக்கிற மாவு வெந்துடும். அதுக்கப்புறம் திறந்தே வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து உள்ளே இதே மாதிரி கீழ்பாகம் வந்துட்டு மஞ்சள் கலரில் ஃப்ரை ஆகிற மாதிரி தெரியும். சீக்கிரம் ஓரம் விட்டு வந்துடும். அப்போ வந்து இந்த தோசை எடுத்துக்கலாம். மாவு ஊற்றினதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணக்கூடாது. தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணி தோசை வேக வச்சு எடுத்துருச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரம் விட்டு வராது. கல்லில் அப்படியே ஒட்டி நிற்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த குழம்பு கூடயும் இந்த தோசை சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.